அப்பா பேர் வைக்கல, வைங்க. ஆனா உங்க காசுல இருந்து வைங்க, உங்க அப்பா காசுல இருந்து வைங்க. எங்க அப்பா காசுல எடுத்து நீங்க உங்க அப்பா பேர் வைக்கிறதுக்கு நீங்க யாரு? இதை எப்படி வைக்கிறீங்க? இப்ப 250 கோடிக்கு சமாதி கட்டில யார் காசு? யார் காசு சொல்லுங்க. ஒவ்வொரு ஊர்லயும் 200 கோடிக்கு நூலகம் கட்டிட்டு வரீங்களா, யார் காசு? யார் காசு சொல்லுங்க. சொந்த சொத்தையில வித்துட்டு எங்க பாட்டை நாங்க தமிழ்ச்சங்கம் அமைக்கலையா? பாண்டித்துறை அவர் பேர் வைக்க தெரியாதா? இல்ல இப்படிதான் எங்க பாட்டன் வாவுசிக்கு நீங்க பண்ணிருக்கல. சொத்தையெல்லாம் அந்த நாட்டு விடுதலைக்கு வித்து கடைசி காலத்துல மன்னனை தொலைச்சானே எங்க பாட்டன், அவங்கதான் பெருமைக்கு இருக்கா? சிலை இருக்கா? சிலை இருக்கா? தலைமை இல்ல. அவன் எல்லாம் இந்த நாட்டுக்கு விடுதலை வந்துச்சா? எத்தனை எத்தனை எங்க முன்னோர்கள் கேட்டா அவர் சொல்றாரு, அவர்தான் இந்த நாட்டு மக்களை பற்றி சிந்திச்சார், அவர் பேரை வைக்காம என்ன? உங்க அப்பா இந்த நாட்டு மக்களை பற்றி சிந்திச்சாரா, அவர் வீட்டு மக்களை பற்றி சிந்திச்சாரா? சொல்லுங்க. நாட்டு மக்களை பற்றி அவர் சிந்திச்சது ஒண்ணு பட்டியலிட்டு சொல்லுங்களே. நாட்டு மக்களை சிந்திச்சவர் தான் சாரா கிட்ட திறந்துட்டாரா? ஒண்ணுதான் சொல்றேன், இந்த அதிகாரம் நிலையானது என்று நீங்க ஆடுறது ஆடிக்கொண்டிருக்கிறீங்க. ஆடுங்க, அவ்வளவுதான்.